திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்பவர்களுக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும். பெரியார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வாழ்க்கையில் எத்தனை பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம், வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். போதும், எனக்கு இது போதும். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும். எம்ஜிஆர் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. எம்ஜிஆர் வகுத்து தந்த பாதையில் தடமாறாது தடுமாறாது பயணிப்போம் என்று உறுதிமொழி. கூலி பிரச்சனையில் வடமாநில தொழிலாளர்கள் இருவரை அடித்துக் கொன்ற சம்பவம். தமிழகத்தைச் சேர்ந்த 20 உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு, திருநெல்வேலி மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் 56% அதிகரிப்பு. புள்ளி விவரங்களில் அதிர்ச்சி தகவல். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மெட்ரோ ரயில் சேவை சீரானது. விம்கோ நகர் விமான நிலையம் இடையே வழக்கம் போல ரயில்கள் இயக்கம். சென்னை விமான நிலையத்தில் 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட போது சுங்க அதிகாரிகள் பிடித்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை சிறைபிடித்துச் சென்றது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளும் பறிமுதல். கொடைக்கானலில் தொடங்கியது உறைபனி காலம். குளிரையும் பொருட்படுத்தாமல் கொடைக்கானலின் அழகை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். தலைநகர் டெல்லியில் குடியரசு தின ஒத்திகை. கடும் பனிப்பொழிவில் முப்படை வீரர்கள் அணிவகுப்பு. ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு நாடு கடத்தும்படி இந்தியாவுக்கு இடைக்கால அரசு கடிதம். வங்கதேசம் இந்தியா இடையே ஒப்பந்தம் இருப்பதால் நாடு கடத்தப்படலாம் என தகவல். கனடா பனாமா கால்வாயை தொடர்ந்து கிரீன்லாந்தையும் குறிவைக்கும் ட்ரம்ப். பனாமா கால்வாய் என்றும் தங்களுக்கே சொந்தம் என்று பனாமா அதிபர் பேட்டி. ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் மீண்டும் வெடித்த வன்முறை. ஆளுங்கட்சியின் தேர்தல் வெற்றி செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் போராட்டம்.